வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. இன்னைக்கு ஈவினிங் சரியாக 6:30 மணிலேருந்து நீங்கள் டிவியோ ஃபோனோ எது ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே ஒரு நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல்ட், அதாவது வரப்போகிற மே 4ஆம் தேதி வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடியே வரக்கூடியது அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிட் போல்னா என்ன, அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு எப்படி கணிக்கிறாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஸ்டாலின் அவர்களே ஆட்சியை தொடருவாரா, அப்படி இல்லை அப்படின்னா நல்லாச்சுன்னா எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று இன்னொன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுவும் இல்லை அப்படின்னா விவசாயி அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பேச போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பலவெல்லாம் பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். 234 தொகுதி, 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், 85% மேலே ஓட் பதிவு அப்படின்றது வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனில் வந்து பதிவாயிருக்கு இல்லையா. ஸோ மே 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து அஃபீஷியலாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமே அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் எல்லாமே லீக் ஆகிருக்கும். முதல்ல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில ஊடக தேசிய மாநில ஊடக கம்பெனி அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம போய் ஓட்டு போட்டு வந்தோம் இல்லையா, அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாத்தையும் கிடையாது. ஒரு 2000மோ 3000மோ 5000மோ அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு வெளியில் வர மக்களை அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா யாருக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றத, அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க வந்து ஒரு கிராஃபை வச்சு இதில் வந்து இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸிட் போல்ன்றது. பொதுவாக வருஷம் வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு கூட்டணியில் வந்து கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பில் வந்து இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து சொல்லிடுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து கட்சி மாறி போயிட்டு அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க, போய் பூங்கொத்து கொடுத்து அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதாவது தேர்தல் முடிவு வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடியே இருக்க கட்சி விட்டுட்டு எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து தாவிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து அவ்வளோ சீக்கிரமாக கணிக்கவே முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்க டிவிகே கட்சி, அதாவது விஜய் அவர்கள்னால தான் வந்து இந்த மிகப்பெரிய மாற்றமே நடந்திருக்கு. பட் அதெல்லாம் இருந்தாலுமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்றது வந்து வெளியில தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அது வரையாக வந்து டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து யார் ஜெயிப்பாங்க, அதாவது யார் ஜெயிப்பாங்கன்றது இல்லை, முதலிடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக, அதாவது டிஎம்கே பார்ட்டிக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. எத்தனை தொகுதி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 125லேருந்து 142 தொகுதி வரைக்கும் திமுகவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. திமுக ப்ளஸ் கூட்டணி இவங்களோட கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சீட் வந்து கிடைச்சி முதலிடத்தில் இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவோட அவங்க சொல்கிறது என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து 200 இடத்த வந்து பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 125லேருந்து 142 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல ஏடிஎம்கே, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் கிடைச்சிருக்கு. 65லேருந்து 82 இடம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 26 இடங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4வதா யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் சீமான் கட்சி அவர்களுக்கு 2 இடத்துலேருந்து 5 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கிராஃப் எல்லாமே இன்சைடு ஒரு ஓரமாக போடுறேன். அது வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்ல வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
பீப்புள்ஸ் இன்சைடர் அப்படின்ற மாதிரி மீடியாலாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து 30 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே மேட்ரைஸ் மீடியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க பாத்தீங்களா, எடப்பாடி அவர்களுக்கு வந்து 90 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் ரிசல்ட்டா அமையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இந்த 234 தொகுதியில 118 இடத்த வந்து பிடிக்கணும். 118 தொகுதியில வந்து வின் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால யாரோட துணையும் இல்லாம வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்ப 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க, இல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் 118 வந்து யாருமே டச் பண்ணல, அதுக்கு கீழே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஒரு 100 இருக்கு, 2வது இடத்துல வந்து ஒரு 90 இருக்காங்க. அப்படி அப்படின்னா அப்போ 3வது கட்சி யார் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படியோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொங்கு சட்டசபைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அதாவது அதை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த 3வது கட்சி வந்து நினைச்சாதான் வந்து யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது வந்து முடிவு எடுக்க முடியும். ஸோ விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோலை தான் பிளே பண்ண போறாரு முக்கியமா இந்த டைம். டெல்டா தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உதயசூரியன் அவங்களோட செல்வாக்குன்றது வந்து கம்மியாகவே இல்லை, அவங்களாம் வந்து எப்பவுமே லீடிங்ல இருக்காங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களோட கைதான் வந்து ஓங்கி இருக்கு. ஸோ வந்து இந்த டைம் வந்து ரெண்டுமே ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கொடுத்த என்ட்ரினால பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு சில ஓட்டையும் எடுத்துக்கிறாரு, இங்கிருந்து ஒரு சில ஓட்டையும் எடுத்துக்கிறாரு. ரெண்டையும் சேர்த்து மெஜாரிட்டியா இவர் வச்சிருக்கனால பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை புதுசா இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படின்னா அந்த தொங்கு சட்டசபை சொன்னேன் இல்லையா, அது மூலயமா வந்து இவர் நினைக்கிறது மூலயமா தான் யாராவது ஆட்சியை வந்து அமைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா விஜய் அவர்கள் வந்து யாரோட ஓட்டை பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே மேலேயும் டிஎம்கே மேலேயும் அதிருப்தியில் யார் இருந்தாங்களோ அவங்களோட ஓட்டை தான் வந்து விஜய் அவர்கள் கவர்ந்திருக்காரு. சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2 கட்சியுமே வேணாம், நான் புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து விஜய் அவர்களை போய் சேர்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளார இருக்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 70-80% வந்து விஜய் அவர்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து முக்காசி வந்து ஃபெயிலியர் தான். இவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து அப்படி நடக்கவே நடக்காது, வழக்கத்துக்கு மாறாதான் நடக்கும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்களோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போன டைம் எலெக்ஷன்ல கூட வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 2021 எலெக்ஷன்ல டிஎம்கே தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேம் இதே டைமும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பி வந்து டிஎம்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2வது இடத்த வந்து ஏடிஎம்கே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 3வது இடத்த விஜய் அவர்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழக வரலாற்றே இல்லாத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 85% வாக்குப்பதிவு அப்படின்றது வந்து இந்த டைம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருனாலையுமே வந்து அவ்வளோ சீக்கிரமா கணிக்க முடியல. ஏன்னா ஒரு மும்முனை போட்டியா இருக்கு, ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டியா இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அப்படின்னு இருக்கனால பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து வழக்கத்துக்கு மாறா 5% வந்து ஓட்டுப்பதிவு அதிகமாக வந்ததுனாலே வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான அலை தான் வீசுது, இந்த டைம் வந்து ஆளும் கட்சி தோத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த டைம் மும்முனை போட்டி அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கனால மக்கள் எல்லாம் வந்து திருப்பி திமுக ஆதரவு தராங்களா, இல்லை வந்து எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா, இல்லை எங்களுக்கு இந்த 2 கட்சியுமே வேணா நாங்கள் புது கட்சியை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு சரியான கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அதனால் நம்ம அஃபீஷியலாக என்ன ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம கருத்து கணிப்பில் வந்து அதை தான் வந்து நம்ம முக்கியமான முடிவாக எடுத்துக்க முடியும். இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது, ஓகேங்களா, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைம் வருமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான், கொஸ்டின் தான், வந்தால் தான் தெரியும். ஸோ வந்து நம்ம மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேர் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதை பார்க்குற மற்றவங்களும் வந்து அதே கட்சிக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைக் போடுவாங்க. ஸோ அந்த லைக்கில் வர்ற ப்ரிடிக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நேற்று வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதே மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேறு எதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமு அப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் நீங்கள் சொல்கிற ப்ரிடிக்ஷன் வந்து மே 4ஆம் தேதி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. தெரியாத ஒன்றுமே தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.